கேள்வி மலை கட்டி சாவடிச்சிட்டாடா. ஏன் என்னாச்சு? வெறுப்பா இருக்குதுடா. எல்லா பொண்ணுமே இப்படி. டேய் டேய் ஒன்றை பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த புலம்பிக்கிட்டு இருக்க நீ பாட்டில் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் பிடி. இந்த ரீசெண்டாக ஒரு ரியாக்ஷன் சரியில்லை. பேசிட்டு இருக்கேன் எங்கடா போற? டேய் டேய் லூசு டீக்கு வேணா காசு இல்லடா. எக்ஸ்கியூஸ் மீ, ஏங்க ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? இதை சொல்றதுக்கு உனக்கு இவ்வளவு நாளாடா? ஏங்க இல்லைங்க, உங்க பேரை சொல்லிட்டு போங்க. தண்ணி குடிச்சு வந்துடுறேன். ஓகே சீக்கிரமா. போனா உனக்கு போன். ஓ, அவ போன்ல பெஸ்டின் வேற ஒரு நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்காளா? அப்போ உனக்கு கன்ஃபார்ம் பிரேக்கப் தான். டே மாப்ள, ஒருவேளை ஒரே டைம்ல உங்க ரெண்டு பேரையும் லவ் பண்ணிட்டு இருப்பாளோ? மச்சி, எனக்கு தெரிஞ்ச அவன் தான் ஃபர்ஸ்ட், நீ செகண்ட் தான். அச்சி நீ அடிக்கடி இந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டே இருக்கல, அந்த கேப்லாம் அந்த பெஸ்டிங்கிறவன் அவளுக்கு ஆறுதல் சொல்லி ஓகே பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். நிறுத்துங்கடா. ஏன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எல்லாம் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அவளை பத்தி எனக்கு தெரியும். இன்னொரு வார்த்தை அவளை தப்பா பேசுனீங்க, டக்கறதே வேற. நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹலோ. சொல்லுடா. என்ன பண்ற? சும்மா தான் இருக்கேன். நீ என்ன பண்ற? நானும் சும்மா தான் இருக்கேன். ஓகே ஓகே. சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? இல்ல, இனிமேதான். நம்ம கார்த்தி இருக்கானடா. ஆமா. அவனுக்கு நேத்து பிரேக்கப் ஆயிடுச்சான்டா. ஹே, அவனுக்கு பிரேக்கப் ஆகுனது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. அட லூசு, அது இல்ல. நைட்டு மெண்டல் தனமா கை ஃபுல்லா கிழிச்சு வச்சிருக்கான்டா. ஓ சரி, அதை விடு. நம்ம அன்னைக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். ஏய் இருடா இருடா, அம்மா கால் பண்றாங்க. ஏய் சிட்டா. பட்டு என்ன பண்ற? ஏய், இவ்வளவு நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருந்தா? ஏய் அந்த அஜித் இருக்கானடா, கால் பண்ணா வளவலன்னு பேசிட்டே இருக்கான்டா. அதான் அவனுக்கு டெமிக் கொடுத்து. இருக்காது இருக்காது, அப்படிலாம் எதுவும் இருக்காது. இருக்காது இருக்காது. நீங்கள் தொடர்பு கொண்டுள்ள வாடிக்கையாளரை தற்போது தொடர்பு கொள்ள முடியாது. தயவு செய்து சிறிது நேரம் கழித்து மீண்டும் டயல் செய்யவும். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹலோ போனா. சொல்லுடா. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஒருவேளை கேட்கலன்னு வச்சுக்கேன், உங்க வீட்டுல டவர் எங்க அதிகமா இருக்குமோ அங்க போய் உட்காரு. இல்ல, ரூம்லயே நல்லா டவர் கிடைக்குது. சொல்லு. இன்னையில இருந்து ஏன்
இந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியணும். காலையில எப்ப எழுந்திருக்கிற, எப்ப பல்லு விளக்குற, எப்ப பாத்ரூம் போற, எப்ப துணி போடுற, என்ன கலர் ட்ரெஸ் போடுற, எப்ப சாப்பிடுற, எப்ப ஆபீஸ் போற, ஆபீஸ் எவன் கூட போற, அந்த ஆபீஸ எவன் கூட பேசுற, இப்ப நான் கால் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கேப்ல உனக்கு எவன் கால் பண்றான்ற டீடைல்ஸ் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு எனக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சதுடா. இப்ப பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு ஒரு இன்ச்சு நவுந்த? இல்லையே, அங்கதான் உட்கார்ந்திருக்கேன். இல்ல, நீ கரெக்டா சொல்றியான்றத நான் செக் பண்ணேன். ஏய், உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? ஹலோ ஹலோ, என் ஃப்ரெண்டோட அக்காவுக்கு மேரேஜ், நான் போயிட்டு வந்துறேன்டா. மேரேஜ்னா கண்டிப்பா போய் தானே ஆகணும். போயிட்டா. ஹலோ, சொல்லுடா. எங்க இருக்க? ஏய், இப்பதானடா சொன்னேன் அக்கா மேரேஜ்க்கு போறேன்னு. இப்ப எங்க இருக்கன்னு கேட்டேன். கேட்ட பூட்டினேன். ஹலோ ஹலோ, எங்க இருக்க? ஏய், இப்பதான்டா கேட்ட பூட்டிட்டு வெளியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கேன். ஓகே. எங்க இருக்க? லெஃப்ட்ல போறதா ரைட்ல போறதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எங்க இருக்க? ராபிடோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க இருக்க? ராபிடோ வந்துட்டு இருக்கு. எங்க இருக்க? ராபிடோ வந்துருச்சுடா. ஏய், எங்கடி இருக்க? நான் மேரேஜ்க்கே போலடா, வீட்டுக்கே வந்துட்டேன். வெரி குட், அதான் எனக்கு தேவை. ஹலோ ஹலோ, என் ஃப்ரெண்டு ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கான். அவனுக்கு நான் பிளட் கொடுத்தே ஆகணும். அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு கால் பண்ணேன். இங்க பாரு, எவ்வளோ எமர்ஜென்சியா இருந்தாலும் வீட்டுல இருந்தே அவனுக்கு ஃபோன் பண்ணி நல்லா விசாரி, அது போதும். டேய், லூஸ் மாதிரி பண்ணாத. இந்த சமயத்துல நான் போகாம இருக்க முடியாது. இங்க பாரு, எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, நீ வீட்லயே இரு, அது போதும். அதெல்லாம் என்னால முடியாது, நான் போய் தான் ஆவேன். போக கூடாது. போவேன்டா. ஏய், போக கூடாது. போவேன். போக கூடாது. போவேன். போக கூடாதுடி. அடிங்க கொத்தா. போவேன். ஹலோ. என்ன? நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. எனக்கு தெரியும் நீ என் மேல கோவமா இருப்பேன்னு. ஆனா நான் ஏன் இப்பெல்லாம் இப்படி நடந்துக்கிறேன், எதுக்காக உன்கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுறேன்னு எனக்கு தெரியல புவனா. எனக்கு உனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? நம்ம லவ் பண்ணும்போது எவ்வளவு ஜாலியா இருந்தோம். ஆனா நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணேன்னு எனக்கு தெரியல புவனா. நீ நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான் சொல்றேன். எனக்கு உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. நம்ம எப்பவும் மீட் பண்ணுவோம்ல, அந்த காஃபி ஷாப்க்கு நாளைக்கு வரியா? சரி, ஓகே, வரேன். நான் மேல தான் இருக்கேன். எங்க இருக்க? வண்டியா? சாரிடா, லாஸ்ட் மினிட்ல ஒரு மீட்டிங் வந்துருச்சு, அதான் உன்னை பார்க்க முடியல. சாரி. நானே எல்லாத்தையும் மறந்துட்டு உன்கிட்ட வழியை வந்து பேசலான்னு பார்த்தா உனக்கு என்னன்னா அவ்வளோ திமிராடி. உன்னெல்லாம் போய் லவ் பண்ண பத்தியா? யாரா? டேய், ஏண்டா ஒரு பொண்ணை பார்த்து அவகிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடியை வாங்கி அதுல நம்பரை வாங்கி அவகிட்ட பேசி அவளை கரெக்ட் பண்ணி மீட் பண்ணி இப்ப கல்யாணத்துல வந்து நிக்குது. நீ இடையில பூந்து கொத்திட்டு போன பாக்குறியா? லூசாடா நீ? அட்ரஸ் கேட்க வந்தவனை போட்டு அடிச்சிட்டு இருக்க. சாரி 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 பாஸ், சாரி. இதோ தெரியாம நடந்துச்சு. நீங்க போங்க, நீங்க போங்க பாஸ், நீங்க போங்க.
டே சைக்கோ, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா? ஏய் ஆமாடி, நான் பைத்தியம் தாண்டி. நீ பண்றத பார்த்தாலே இப்பலாம் இரிட்டேட் ஆகுது. உனக்கு என்னதான்டா பிரச்சனை? என்னதான் பிரச்சனையா? என்ன பிரச்சனையா? உன் போன்ல பெஸ்ட்னு ஒரு சேவ் பண்ணி வச்சிருக்க பாரு, அவன் தாண்டி எனக்கு பிரச்சனை. அவன் தான் எனக்கு பிரச்சனை. நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியல. நீ எனக்கு கிடைப்பியா கிடைக்க மாட்டேன்னு நினைச்சு நினைச்சு என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்குடி. என்னது புரியல எனக்கு. என்ன மாதிரியே ஒருத்தவனை மெயின்டைன் பண்ற பத்தி அவன் போன்ல பெஸ்ட்னு வச்சுக்கிட்டு அவனால தாண்டி வந்துச்சு பிரச்சனை. போனா சிரிக்காத போனா, சிரிக்காத போனா, சிரிக்காத. எனக்கு அப்படியே உன்னை என்ன பண்ணு தெரியல. தயவு செஞ்சு சிரிக்காத. ஏய் நில்லுடி. ஏய் போனா நில்லுடி. நானும் பாத்துக்கிட்டே இருக்க, சிரிச்சு சிரிச்சு மழுப்புறேன். என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? கேட்கிற கேள்வி பதில் சொல்லுடி. ஏய் பூனா, உனக்கு நான் எத்தனை வாட்டி கால் பண்றது? நீ வந்தாதான் நான் சாப்பிடுவேன்னு தெரியும்ல. ஒரு வாரம் ஆச்சு நீ என்ன பார்த்து. போ, நீ என் கூட பேசாத. இதுல வேற உன் போன்ல என் நம்பரை பெஸ்டின்னு சேவ் பண்ணி வச்சிருக்க. சாரிடா செல்லம், அக்காவுக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் வர முடியல. கோச்சுக்காத, கண்டிப்பா இன்னைக்கு வரேன் சரியா? நீ வீட்டுக்கு போ. பாய். இங்கே பாரு, என் மேலே உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அன்னைக்கே நீ பேசி தீர்த்துருந்தீன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. உன்ன மாதிரி நிறைய பேர் சந்தேகப்படுறதுனால தான் வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளம் வருது. போடா. ஏய் போனா, போனா. ஏய் போனா, போனா. டேய், நான் சரியான கான்ல இருக்கேன். தயவு செஞ்சு யாரும் சிரிக்காது. ஏய் ஏய் தீபசா, ஏடா சிரிக்கிற? ஏய் வாசி, சிரிக்காதடா. எதுக்குடா சிரிக்கிறீங்க? ஏய் எதுக்குடா அப்படி சிரிக்கிறீங்க? ஏய்